ஆன்லைனில் நிறைய நூதன முறையில் வந்து ஸ்கேம்ஸ்லாம் வந்து நடக்கும். ஸோ பேங்கிங் செக்டரில் வந்து நிறைய ஸ்கேம்ஸ் வந்து நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரிலேட்டடான ஃபீல்ட்லேயுமே வந்து ஒரு சில ஸ்கேம்ஸ்லாம் வந்து நடக்கும். குறிப்பாக வந்து பைக் அண்ட் கார் வச்சுருக்கிறவங்களை குறி வச்சு ஒரு சில ஸ்கேம்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்படி கூடலாம் ஸ்கேம் நடக்குமா அப்படின்ற ஒரு டவுட் உங்களில் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த ஸ்கேமில் வந்து பாதிக்கப்பட்டவங்களும் நிறைய பேர் வந்து அவங்களோட அனுபவத்தெல்லாம் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கேமை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து த்ரூ அவுட் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளில் நிறைய பேருக்கு அவங்களோட பைக்கோ காரோ வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கும். உடனே வந்து அதை எப்படியாச்சும் ரிப்பேர் பண்ணணும், மறுபடியும் பழைய மாதிரி ஆக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காசுக்கு வந்து அஃபோர்டபுள் பண்ணி அதை ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் அதிகமாக இருக்குது, ஒரு டீட்டெயிலிங் ஸ்டுடியோவில் போய் இந்த ஸ்க்ராட்சை ரிமூவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ கேட்குறாங்க, இல்லை இதை பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்கள மாதிரி ஆட்களை வந்து குறி வச்சு நம்ம ஆளுங்க வந்து பண்ணுற ஸ்கேம் தான் வந்து இந்த ஸ்கேம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர்டுன்னு சொல்லிட்டு சில விளம்பரங்கள்லாம் வரும். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஸ்க்ராட்சான பைக் அண்ட் காரில் வந்து ஒரு க்ரீமை போட்டு அப்ளை பண்ணுவாங்க. உடனே வந்து அந்த ஸ்க்ராட்ச்லாம் மறைஞ்சு போயிடும். ஸோ இதை பார்த்த உடனே நம்ம ஆளுங்கள்லாம் வந்து சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டெறிஞ்சு அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கிட்டு அவங்களோட மன வருத்தத்தோடவே வந்திருப்பாங்க. அவங்களோட மைண்ட் வாய்ஸ்லாம் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சில பேர் வந்து தெரியாமல் அவங்களோட காசை வந்து நிறைய பேர் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மகிட்டயுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கின ஒரு சில பேர்லாம் அவங்களோட அனுபவத்தெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் வந்து ஆன்லைனில் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமேல நம்ம மக்களில் ஒரு சில பேர்லாம் வந்து ஏமாறக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த வீடியோ வந்து நம்ம த்ரூ அவுட்டாக வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், அப்போ எப்படி அவங்களோட வீடியோவில் வந்து காட்டுற போது ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து போகுது, அப்போ அவங்க காட்டுறது பொய்யா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். ஸோ அது என்ன மாதிரியான ஸ்க்ராட்ச், அது எப்படி போகுது அப்படின்றதான் த்ரூ அவுட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அவேர்னஸ் வீடியோஸ்லாம் வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆரம்பிக்கலாமா? நம்ம ஆன்லைன் விளம்பரத்தில் பார்த்துருக்க மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்க்ராச்சஸ் இருக்கக்கூடிய இந்த கார் பேனலில் தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் வந்து பண்ணி காட்ட போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இது என்ன மாதிரியான டிஃபெக்ட் அப்படின்றது தெரியாது. ஸோ இதோட டெக்னிக்கல் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர். அது என்ன அப்படின்றத நான் வந்து லேட்டராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்க்ராச்சஸ் வந்து சொல்லலாம். அந்த இதுக்கு கீழே இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்க்ராச்சஸ். அதாவது வண்டியோட கலரே வந்து டேமேஜ் ஆகி ஒயிட் கலரில் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ரைமரே வந்து தெரியுது பார்த்திங்களா, இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்க்ராச்சஸ். இதை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விளம்பரத்தில் வந்து பார்க்குற மாதிரி ஈஸியாக ஒரு க்ரீம் போட்டாலே வந்து போகுது பார்த்திங்களா, அது வந்து ரொம்பவே சிம்பிள். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஆச்சு அப்படின்னா நம்ம இமிடியேட்டாகவே வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே வந்து இதை ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ பெட்ரோலு, டர்பைனு, இல்லைனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பர்ஃப்யூமை அடித்து நீங்கள் க்ளீன் பண்ணாலே வந்துடும். அல்ல அப்படின்னா ஐபிஎஸ் சொல்யூஷனை வச்சு க்ளீன் பண்ணாலே வரும். பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னலான மெத்தட் கிடையாது. பிகாஸ் ஏன்னா நீங்கள் பெட்ரோல், டர்பைன் இது மாதிரியான ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்க்ராச்சஸ் வந்து போகும். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளியர் கோட் வந்து டல்லான ஃபினிஷில் வந்துடும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணக்கூடாது. பட் சிம்பிள் மெத்தடுக்கு நிறைய பேர் வந்து இந்த விஷயங்கள் தெரிஞ்சவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஸ்க்ராச்சஸ் வந்து நான் உங்களுக்கு பெட்ரோல் யூஸ் பண்ணி எடுத்து காட்டுறேன், அதில் வந்து போகும். அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் முறையில் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றதையுமே வந்து நான் வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ கொஞ்சமாக வந்து இந்த துணியில் நான் வந்து பெட்ரோல் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஏரியாவில் இருக்குது பார்த்திங்களா, ஸோ இதை வந்து நான் இந்த பெட்ரோலில் யூஸ் பண்ணி நான் தொடச்சி காட்டுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து போயிடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரோல் யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல தொடச்ச உடனே இந்த மெட்டீரியல்லாம் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அந்த ஸ்க்ராட்ச் மாதிரி இருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா கிளியர் ஆகிடுச்சு, வண்டியோட இது தெரியுது. பட் இந்த மாதிரியான
பெட்ரோல் ஆர் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்க்ராச்சஸ் மாதிரி இருக்கிறது மறைஞ்சிரும். பட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளியர் கோட்டில் ஒரு மாதிரியான ஒரு ஒயிட்டாக ஒரு ஃபாக் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெட்ரோல் டர்பைன்லாம் வந்து யூஸ் பண்ணுறது ஒரு ப்ரொஃபஷ்னல் மெத்தட் கிடையாது. பட் இதுக்கான ஒரு பாலிஷிங் காம்பவுண்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீட்டெயிலிங் ஸ்டுடியோவில் ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, அது எப்படி ப்ராப்பரான மெத்தடில் வந்து அதை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். A few moments later. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பரான மெத்தடில், அதாவது ஒரு டீட்டெயிலிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி இதை வந்து ரிமூவ் பண்ணியிருப்போம். ஸோ எக்ஸிஸ்டிங்காக இருந்தக்கூடிய அந்த ரெசிடியூஸ் எல்லாத்தையுமே வந்து வந்திருக்கும். ஸோ ப்ராப்பரான வந்து பாலிஷர் யூஸ் பண்ணி அண்ட் ப்ராப்பரான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணினால அந்த எக்ஸிஸ்டிங் ரெசிடியூஸ் எல்லாமே வந்துருச்சு. இப்போ இந்த பேனலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈவனாக அந்த ஒரு கிளாசினஸோடு இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து பெட்ரோல் வச்சு தொடச்சோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஒயிட்டிஷாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் மெத்தட் கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட காசை மிச்சப்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்க்ராச்சஸ் நடந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷ்னலான மெத்தடில் பண்ணணும். பட் இந்த மாதிரியான ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த அளவுக்கான ரிசல்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்க்ராச்சஸில் நிறைய கைண்ட் ஆஃப் ஸ்க்ராச்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ராச்சஸே வந்து கிடையாது, மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 வண்டி வந்து உரசும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த வண்டியோட பெயிண்ட் வந்து கொஞ்சம் ஆவரேஜான குவாலிட்டியில் இருக்கோ அந்த வண்டியோட பெயிண்ட் சீக்கிரமாக வந்து அந்த தேயும் போது இன்னொரு வண்டியில் வந்து அது ஒட்டிக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர்னு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான ஒரு லோ குவாலிட்டி பெயிண்ட்டாகவும் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அது சாலிட் பெயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நிறையவே நடக்கும். ஸோ 2 வண்டி வந்து உரசும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு வண்டியோட பெயிண்ட் வந்து இந்த வண்டியில் வந்து ஒட்டிக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷ்னலான முறையில் வந்து பண்ணணும் அப்படின்னா ஒரு டீட்டெயிலிங் ஸ்டுடியோஸுக்கு உடனே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த இடத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காம்பவுண்டிங் பண்ணி கொடுங்க, அதாவது ரப்பிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. இல்லை ஒரு சில பேர் நான் வந்து பண்ணுனா ஃபுல் கார் தான் பண்ணுவேன், இதெல்லாம் வந்து பண்ணவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு 100 200 ஆகும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டோரில் வந்து பண்ணுறதுக்கு ஒரு 500 வந்து அவங்க வந்து கேட்பாங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுக்க மாட்டேன்னுவாங்க. ஒரு சில பேர் வந்து பண்ணி கொடுக்குறேன், எனக்கு இவ்வளோ காசு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. பட் நம்ம இந்த மாதிரியான ஆன்லைனில் ப்ராடக்ட் வாங்கி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு 500 ஒரு 300 கொடுத்துட்டு இதை ரிப்பேர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அது அன்றைக்கே வந்து முடிஞ்சிடும். ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பெட்ரோல் டர்பைன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அது ரெண்டுத்துக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நான் காமிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் பெட்ரோல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிளியர் கோட்டை வந்து மங்கலாக்கிரும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது பெட்ரோல் டர்பைன்லாம். ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு முறையில் அந்த பெயிண்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு காம்பவுண்டோ ஒரு அந்த பாலிஷஸ்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது பெயிண்ட்டும் அஃபெக்ட் ஆகாது, அந்த கிளியர் கோட்டும் அஃபெக்ட் ஆகாமல் உங்களுக்கு இந்த மாதிரியான மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபரை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ஸ்க்ராச்சஸில் வந்து அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீப்பான ஸ்க்ராச்சஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பெயிண்ட்டே வந்து போயிடுச்சு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெயிண்ட்டே போய் அந்த இடமே வந்து பள்ளம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணுறதான் ஒரே பாசிபிளான ஒரு வழி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாலிஷ்னால் வந்து கிளியர் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபருக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நார்மலாக வந்து கிளியர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இதை வந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்பான்சர் ஆட்லலாம் வந்து காட்டுவாங்க. அப்படி இல்லைனா மேலே வந்து கருப்பு கலரில் ஏதாச்சும் ஒரு இதை வந்து பூசியிருப்பாங்க. ஒரு ஒயிட் கலர் வண்டியில் கருப்பு கலராக எதையாச்சும் பூசிட்டு அதை இந்த க்ரீம் போட்டு துடைக்கிற மாதிரிலாம் வந்து காட்டுவாங்க. ஸோ சில கேமரா ட்ரிக்ஸு கிமிக்லாம் வந்து வேலையெல்லாம் பண்ணி தான் வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து விற்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்பான்சர் ஆட்லாம் பார்த்து வந்து வாங்குகிற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான வெப்சைட்டோ அவங்களுக்கு வந்து ஒரு கால் சென்டரோலாம் இருக்கவே இருக்காது. இதெல்லாம் நீங்கள் நல்லாவே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். அப்படியே நீங்கள் மெட்டீரியல் ஆர்டர் பண்ணி வாங்கினீங்கனாலும் அவங்ககிட்ட வந்து கன்சர்ன் பர்சன்கிட்ட நம்மளால் வந்து கோஆர்டினேட் பண்ணி அதை ரிட்டன் கொடுக்குறதெல்லாம் முடியாது. ஸோ ரிட்டன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்பான்சர் ஆடை பார்த்து ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, ஒரு ப்ராடக்டை வாங்க போகிறீங்க அப்படின்னா அது ஜென்யூனான ஒரு கம்பெனியாக, அவங்களுக்கு வந்து பேக்கெண்டில் வந்து சப்போர்ட் டீம் இருக்காங்களா, அது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கா, இல்லை நம்ம ஊரில் வந்து ஏதாவது ஆஃபீஸ் இருக்கா அப்படின்றத பாருங்கள். அண்ட் ரிட்டனுக்கான
பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கா, கால் சென்டர் நம்பர்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்ட வந்து பேசி அதை ரிட்டர்ன் கொடுக்க முடியுமான்லாம் வந்து பார்த்துக்கோங்க. நிறைய ஸ்பான்சர் அந்த ஸ்கேம் நடக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏனோ தானோன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜோ ஒரு ஃபேஸ்புக் பேஜை வச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஒரு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கூட இருக்காது, வெப்சைட் இருக்காது, அதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற ஒரு மெத்தட்ஸான DIY வீடியோஸ் எதுவுமே வந்து இருக்காது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்வத்தில் வந்து நம்ம ஸ்க்ராட்செல்லாம் போகுது, இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, 1000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஒரு டீட்டெயிலிங் ஸ்டுடியோஸ்க்கோ இல்லை பெயிண்டிங் பண்ணணும்னா 3000 ரூபா 4000 ரூபா ஆகும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்குள்ளே நம்மளோட வேலை முடிஞ்சு போகுதுன்னு ஒரு ஆர்வத்தோடு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக நம்மளோட ஸ்டுடியோஸ்க்கு வந்து ஒரு சில பேர்லாம் இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் வாங்கி காசெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்பான்சர் ஆட்ஸ்லாம் வந்து பார்த்து வாங்குறீங்க அப்படின்னா தீர விசாரிச்சுட்டு வந்து வாங்குங்க. பிகாஸ் ஏன்னா இதெல்லாம் வந்து ரிட்டன் போட முடியாத அளவுக்கு தான் வந்து அவங்க வந்து அந்த இதை வந்து பண்ணியிருப்பாங்க. கேஷ் ஆன் டெலிவரிலாம் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கொரியர்காரனை மறுபடியும் நீங்கள் கூப்பிட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் அங்கே பேசிக்கோங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரியான வேறு ப்ராடக்ட்டில் எனக்குமே அந்த அனுபவம்லாம் இருக்குது. ஸோ நிறைய ஆன்லைன் ஸ்கேம்ஸ்லாம் வந்து நடக்குது. ஸோ நீங்களுமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் இந்த மாதிரியான டீட்டெயிலிங் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்லையுமே வந்து நடக்குது. ஸோ இது எனக்கு தெரியும் அப்படின்றனால ஒரு அவேர்னஸ்க்காக வந்து நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்க்ராச்சஸில் இந்த மாதிரி ஆகிறது வந்து ஒரு மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது தான். ஸோ இந்த மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபரை நார்மலாகவே நம்ம வந்து பாலிஷ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியல் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ உங்களோட நியர்பையில் இருக்கக்கூடிய டீட்டெயிலிங் ஸ்டுடியோஸ்க்கு இந்த மாதிரியான சின்ன எரர்ஸ் நடந்துச்சு அப்படின்னா கொண்டு போயிட்டு இதை மட்டும் எனக்கு கிளியர் பண்ணி கொடுங்க, ஸோ என்ன சார்ஜஸோ அதை நான் வந்து பே பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சில டீட்டெயிலிங் ஸ்டுடியோஸ் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. யாருமே வந்து நான் வந்து ஃபுல் கார் தான் பண்ணுவேன்னு வந்து சொல்ல மாட்டாங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்து இல்லை நான் வந்து பண்ணுனா ஃபுல் கார் தான் பண்ணுவேன், வந்தால் ராஜாவாக தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அவங்கள விட்டுட்டு நீங்கள் வேறு யார் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட வந்து பண்ணிக்கோங்க அப்படின்றத இந்த இடத்துல வந்து நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இது முழுக்க ஒரு அவேர்னஸ்க்காகவும் யாரும் இந்த மாதிரியான ஆன்லைன் ஸ்கேமில் வந்து ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்கும், ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரியான வண்டியை வந்து பத்திரமா பார்த்துப்பாங்க, சின்ன ஸ்க்ராட்ச் ஆனாலுமே வந்து இந்த மாதிரியான ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வீடியோவை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் from the Detailing Studio. நன்றி,